ஹலோ நண்பா, வாங்க நாம இன்னைக்கு ஒரு செம ஜாலியான விஷயத்த தெரிஞ்சுக்க போறோம். என்னன்னா, நம்ம சாப்பாடு எப்படி நமக்கு ஒரு சூப்பர் பவரை கொடுக்குதுன்னு பார்க்கலாமா? நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ரகசியம் கேட்கறேன். யார்கிட்டயும் சொல்லாதீங்க, சரி? நீங்க ஒரு சூப்பர் ஹீரோவா? என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க நினைச்சது சரிதான். நீங்க எல்லாருமே ஒரு சூப்பர் ஹீரோ தான். உங்க உடம்பு இருக்குல்ல, அதுவே ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான். அதுக்கு தேவையான அந்த ஸ்பெஷல் பவரை, அதாவது சூப்பர் பவரை குடுக்கிற ஒரு மேஜிக் எரிபொருள் எது தெரியுமா? அதுதான் நாம சாப்பிடுற சாப்பாடு. சரி, நம்மளோட சூப்பர் பவரை பார்க்க ரெடியா? அதோட பேரு கோ பவர். வாங்க போலாம். இந்த கோ பவர்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க நாள் முழுக்க ஓடி ஆடி ஜாலியா விளையாடணும்னா அதுக்கு எனர்ஜி வேணும்ல, அந்த எனர்ஜி தான் இது. எப்படி வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோல் தேவையோ அதே மாதிரி நாம ஓடுறதுக்கு இந்த கோ பவர் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்க உடம்பு ஒரு செம ஃபாஸ்டான ரேஸ் கார் மாதிரி சர்ருன்னு போயிட்டே இருக்கு. அப்போ அந்த ரேஸ் காருக்கு எது ஃபியூவல்? அதுதான் நம்ம கோ பவர் சாப்பாடு. இந்த சாப்பாடு தான் நாள் முழுக்க உங்களை டயர்ட் ஆகாம ஓடவும் ஆடவும் வைக்குது. அப்போ இந்த கோப்பவர் எந்த சாப்பாட்டுல ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? இத பாருங்க. உருளைக்கிழங்குல இருக்கு, நம்ம சூடான சாதத்துல இருக்கு, அம்மா செஞ்சு தர சப்பாத்தியில இருக்கு, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்ஸ், வெல்லம், இது எல்லாத்துலயுமே கோப்பவர் நிறைய இருக்கு. அடுத்து நாம பார்க்க போற சூப்பர் பவரோட பேரு க்ரோ பவர். இந்த பவர் நம்மள பெருசா நல்ல ஸ்ட்ராங்கா வளர வைக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? இந்த படத்தை பாருங்களேன். முதல்ல எப்படி ஒரு குட்டி நாய்க்குட்டி இருந்துச்சு, ஆனா இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான நாயா வளர்ந்துருக்கு. நாமளும் அப்படிதான். அந்த நாய்க்குட்டி வளர்ந்ததுக்கு சாப்பாடு தான் காரணம். அதே மாதிரி க்ரோ பவர் இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டாதான் நம்ம உடம்பும் பெருசா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வளரும். இது நம்ம உடம்புக்கு பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி. அது மட்டும் இல்ல, நமக்கு எங்கேயாச்சும் விளையாடும்போது சின்னதா அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இந்த க்ரோ பவர் ஒரு டாக்டர் மாதிரி வந்து அந்த காயத்தெல்லாம் சரி பண்ணிடும். சூப்பர் இல்ல? இந்த சூப்பரான க்ரோ பவர் எதுல எல்லாம் இருக்கு? பாலு, சீஸு, முட்டை, அப்புறம் மீன், அம்மா செஞ்சு தர்ற பருப்பு குழம்பு, பட்டாணி, சோயாபீன்ஸ், இது எல்லாத்துலயுமே இருக்கு. இப்போ நாம பார்க்க போறது மூணாவது சூப்பர் பவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பவர். நம்மள பாதுகாக்கிற ஷீல்டு பவர். நம்மள சுத்தி கண்ணுக்கு தெரியாத நிறைய குட்டி குட்டி கிருமிகள் இருக்கும்ல, அந்த மாதிரி கெட்ட கிருமிகள் கிட்ட இருந்து நம்மள நாம எப்படி காப்பாத்திக்கிறோம்? இதோ இப்படிதான் நம்மளோட சூப்பரான ஷீல்டு பவர் மூலமா. பாவ், இது ஒரு சூப்பர் ஹீரோவோட கேடைய மாதிரி நம்மளை எப்பவுமே பாதுகாக்கும். இந்த ஷீல்டு பவர் இருக்கிற சாப்பாட்டை நாம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல ஒரு சூப்பர் ஷீல்டு உருவாகும். அந்த ஷீல்டு எந்த நோயும் நம்ம கிட்ட வராம நம்மள பத்திரமா பாத்துக்கும். இந்த ஷீல்டு பவர்க்குள்ளேயே 2 குட்டி சூப்பர் பவர்ஸ் இருக்கு. முதல்ல கால்சியம் பவர். இது நம்ம எலும்புகளையும் பற்களையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா உடையாம பாத்துக்கும். கிரன்ச். ரெண்டாவது அயன் பவர். இது நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜிய எல்லா இடத்துக்கும் ஒரு டெலிவரி பாய் மாதிரி வேகமா கொண்டு போய் சேர்க்கும். உஷ். நம்ம ஷீல்டு பவர் அதிகமாக்கா என்ன சாப்பிடணும் தெரியுமா? கீரை வகைகள், நிறைய பழங்கள், பால், சீஸ், முட்டை, அப்புறம் வெல்லம், இதிலெல்லாம் ஷீல்டு பவர் கொட்டி கிடக்குது. ஓகே, இப்ப நாம எல்லா சூப்பர் பவரையும் ஒன்னா சேர்த்து ஒரு சூப்பர் மீல் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா? யோசிச்சு சொல்லுங்க. ஒரு சாப்பாட்டை சூப்பர் சாப்பாடா ஆக்குறது எது? பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம தட்டுல எல்லா பவரும் இருக்கணும். விளையாடுறதுக்கு கொஞ்சம் கோ பவர், வளர்றதுக்கு கொஞ்சம் க்ரோ பவர், அப்புறம் நம்மள பாதுகாக்க நிறையவே ஷீல்டு பவர். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சூப்பர் சாப்பாடு. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு எந்த சூப்பர் பவரை சாப்பிட போறீங்க? எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு வேளை சாப்பாடும் உங்களை ஒரு சூப்பர் ஹீரோவா மாத்திட்டே இருக்கும்.